This video is sponsored by SBO Digital Marketing. The SBO Digital Marketing is ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், யாரெல்லாம் நம்ம ஜாப் தேடுறோமோ யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம 1 டேக்கு 1 ஹவர்னாலும் ஒர்க் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஒர்க் பண்ணாலே நம்ம அதுக்கேற்றப்பல ஏர்னிங் பார்த்துக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அண்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3ல உள்ள எக்ஸசைஸ்ல உள்ள 1 வேர்ட்ஸ். சரிங்களா, பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்றுக்கும் ரூபாய் 1க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம். சரிங்களா, ரூபாய் 1க்கும் 20 பைசா. எப்பவுமே நம்மளுக்கு விகிதத்தை பொறுத்தவரையில ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். 1 மீட்டர் 1 கிலோமீட்டர்ல இருந்தா ரெண்டையும் என்ன செய்யணும், மீட்டர்ல மாத்தணும். 1 பைசா இன்னொன்னு ரூபாயில இருந்தா ரெண்டையும் என்ன பண்ணணும், நம்ம பைசாவுக்கு மாத்தணும். இப்போ 1 ரூபாய் ஈக்குவல் டு எத்தனை பைசா? 1 ரூபாய்னா 100 பைசா. சரிங்களா, 1 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு இவ்வளவு 100 பைசா. அப்ப இங்க 20 பைசாவுக்கும் உள்ள, அப்ப 100 பைசாவுக்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம். அப்ப என்ன செய்வோம், நம்ம இப்படி இருந்தாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன செஞ்சிடணும், 100/20ன்னு எழுதலாம். இப்படிதானா? இந்த 0 அடி கொடுத்துக்கலாமா? 1 2 2 2 10. அப்ப என்ன கிடைச்சிருக்கு, 5/1. இதை எப்படி எழுதிக்கலாம், 5:1. இப்படிங்க எந்த விடை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு இதுதான் கரெக்ட். சரிங்களா, அடுத்து பாருங்க. 1 லிட்டருக்கும் 50 மில்லிக்கும் உள்ள வித்தியாசம். மில்லி லிட்டருக்கும் உள்ள வித்தியாசம். 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு மில்லி லிட்டர்? 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். சரிங்களா, 1 லிட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு நம்மளுக்கு 1000 மில்லி லிட்டர். அப்போ 1 லிட்டருக்கு என்ன நம்மளுக்கு 1000 மில்லி லிட்டர். அதே மாதிரிதான் இங்கேயும் நம்மளுக்கு 1 லிட்டர்ல 1 மில்லி லிட்டர். அப்ப 2 நம்ம மில்லி லிட்டருக்கு மாத்த போறோம். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். ஆல்ரெடி நம்மளுக்கு என்னது இருக்கு, 50 மில்லி இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், 1000/50ன்னு எழுதலாமா? இங்க 0, இந்த 0 எப்படி கொடுத்துட்டா, இங்க 1 5 5, 2 5 10, இங்க 0. அப்ப இங்க என்னது இருக்கு நம்மளுக்கு 20:1. என்ன இருக்கு நம்மளுக்கு 20:1. அது எந்த ஆப்ஷன்ல இருக்கு நம்மளுக்கு, ங்கிற ஆப்ஷன்ல இருக்கு. இதான் விட. ஓகே, நம்ம அடுத்து பாருங்க. ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் என்ன? நீளம் அகலங்கள். இப்போ நீள அகலங்கள் முறையே அப்படின்னா இது என்னதுன்னு அர்த்தம், நீளம்னு அர்த்தம். அப்ப அகலங்கள்லாம் என்னது அர்த்தம், 70 சென்டிமீட்டர் அகலம்னு அர்த்தம். இந்த ரெண்டுக்குள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. நான் எப்போதுமே சொல்றதுதான், 1 மீட்டர்ல 1 சென்டிமீட்டர் இருக்கும். அப்ப 2 என்ன பண்ணணும், 1 சென்டிமீட்டருக்கு மாத்திரம், இல்லை மீட்டருக்கு மாத்திரம். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர் நம்மளுக்கு, 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். சரிங்களா, 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இது ஆல்ரெடி சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. இதை வந்து மாத்தணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அப்ப இது என்ன, 100/70ன்னு எழுதலாம். இதுக்கு அடி கொடுத்தா என்ன கிடைக்கும், 10/7 இருக்கு. 10/7 எப்படி எழுதலாம், 10:7ன்னு எழுதலாம். இதுதான் 10:7 இருக்கு. சரிங்களா, அடுத்து பாருங்க. முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம். முக்கோணத்தின் மற்றும் செவ்வகங்களின் பக்கங்களின் எண்ணிக்கை. முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம், 3 பக்கங்கள். செவ்வகத்தின் பக்கங்கள் எத்தனை, 4 பக்கங்கள். 3 பக்கங்கள் கொண்டதுதான் முக்கோணம். சரிங்களா, அப்ப 3:4. இதை நம்ம எப்படி எழுதலாம், 3/4ன்னு எழுதலாம். இதை எந்த நம்ம அடி கொடுக்க முடியுமா, எதுவுமே பண்ண முடியாது. அப்ப நம்ம இதை என்ன பண்ணலாம், 3:4 அப்படின்னு அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் வயதுக்கான விகிதத்தின் எளிய வடிவம். இப்ப அழகனின் வயது என்ன பண்றோம், 50. அவரதோட மகனின் வயது 10. இந்த ரெண்டோட விகிதத்தை தான் கேட்டிருக்காங்க. விகிதத்தின் எளிய வடிவம். எளிய வடிவம் இதை எவ்வளவு கட் பண்ணி நம்மளால வருமோ அதோட எளிய வடிவத்தை கேட்டிருக்காங்க. அப்ப 50/10. அப்ப 0க்கும் 0க்கும் கட் பண்ணா என்ன கிடைக்கும், 5/1 இருக்கும். இது எப்படி எழுதலாம், 5:1 எழுதலாம். பாருங்க, ஏது 5:1 இருக்கு, இதுதான் 5:1. அவ்வளவுதான். சரிங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே அளவுகளுக்கு மாத்தி, இதான் இல்லைன்னா எளிய வடிவம்னா இது அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு எளிய வடிவம் கண்டுபிடிக்கிறோம். நம்ம அடி கொடுத்து வர்றதுதான் எளிய வடிவம். சரிங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோல அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். சரிங்களா.